السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنا أنزلناه في ليلة القدر. قال النبي صلى الله عليه وسلم لحنظلة: يا حنظلة إنكم لو كنتم على تلك الحالة لصافحتكم الملائكة في الطريق ولزارتكم في دوركم وعلى فراشكم ولكن يا حنظلة ساعة فساء أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈரேற்றமும் ஈருலக சர்தார் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை கடுகளவும் பிசகாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நபிமார்கள், வலிமார்கள், ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். பெரும்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் பெரும் கிருபையினால் புனித ரமதான் மாதத்தை அடைந்து 27ஆம் நாள் தராவீகை நிறைவு செய்து அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இதுவரை உடல் ஆரோக்கியத்தை தந்து அமல் செய்ய வாய்ப்பளித்த அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ரமலானுடைய மீதமுண்டான காலங்களிலேயும் முழுமையான உடல் ஆரோக்கியத்தை தந்து நல்லமல்கள் அதிகம் செய்யும் நல்லவர்கள் கூட்டத்தில் நம் அனைவர்களையும் சேர்த்தல் புரிவானாக. ஆமீன். இன்றைய புனிதமான லைலத்துல் கத்ர் என்கிற இரவை நாடியவர்களாக, எதிர்பார்த்தவர்களாக, அதை அடைய வேண்டும் என்கிற ஆசையோடு நாம் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். பொதுவாக உலக நடைமுறையிலேயே நாம் பார்க்கலாம், ஏதாவது ஒரு நாட்டின் முக்கிய நாளாக இருக்கும் பட்சத்தில் அந்த நாட்களில் அந்த நாட்டின் சார்பாக விசேஷமான சில சலுகைகள் அறிவிப்பு செய்யப்படும். உதாரணத்துக்கு ஒரு குடியரசு நாளோ அல்லது சுதந்திர நாளோ அல்லது யாராவது ஒரு தலைவருடைய அவர் இறந்த பிறகு பிறந்த நாளோ, செத்து போய் 50 வருஷம் ஆச்சு, ஆனா இப்ப 90வது பிறந்த நாள் கொண்டாடி இருப்பாங்க. இறந்த பிறகு நடக்கிற பிறந்த நாள், இப்படி சில முக்கிய நாட்களை அந்தந்த மாவட்டங்களோ மாநிலங்களோ அல்லது நாடோ கொண்டாடும். அப்படி கொண்டாடுகிற போது அந்த நேரத்தில் சில சலுகைகளை அரசு அறிவிக்கும். சில இடங்களில் நீண்டகால ஆயுள் கைதியாக இருக்கக்கூடிய கைதிகள் விடுவிக்கப்படுவார்கள், அல்லது குறிப்பிட்ட வருடங்கள் வரை
சிறை தண்டனை உறுதி செய்யப்பட்ட கைதிகள் நன்னடத்தை அடிப்படையில் தப்பு செஞ்சது என்னவோ உண்மைதான், அந்த தப்புக்குண்டான தண்டனை 10 வருடங்கள் 20 வருடங்கள் அவர் சிறை தண்டனை அனுபவித்திருக்க வேண்டும். ஆனா 4 வருஷம் 5 வருஷம் தான் ஆட்சி. ஆனாலும் இந்த 4-5 வருடங்களில் அவர் சிறையில் நல்லபடியாக நடந்து கொண்டார். அவருடைய நன்னடத்தை சர்டிபிகேட் கொடுக்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் முன்கூட்டியே அவருக்கு விடுதலை வழங்கப்படும். இன்னும் சிலருக்கு அவர் நாட்டினுடைய பெருமைக்காக பாடுபட்டவர், நாட்டினுடைய வீர தீர செயலுக்காக பாராட்டு பெறக்கூடியவர்கள் என்று பலரையும் நாடு தேர்ந்தெடுக்கிறது. தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு சில ஊக்க பரிசுகளும் சில அவார்டுகளும் அறிவிக்கப்பட்டு அவர்களுக்கு அந்த கண்ணியமான இடத்தில் வைத்து வழங்கப்படுகிறது. இதெல்லாமே சாதாரணமாக நாட்டில் நடக்கிற நடவடிக்கைகள். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா லைலத்துல் கத்ர் என்கிற புனிதமான நாளில் அல்லாஹ் அந்த நாளாக இந்நாளை ஆக்கி தந்தல் புரிவாராக. பாயாசம் வாயில இருந்தாலும் ஆமீன் சொல்லலாம், தப்பில்லை. ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி 10 தேடுங்கன்னு சொன்னாங்க. நாம சோம்பேறியா இருந்தோம், தேடல. கடைசி ஒற்றப்படையிலையாவது வாங்கன்னாங்க, அப்பவும் நம்ம சோம்பேறியா இருந்தோம், வரல. சரி, இன்னைக்காவது எல்லாரும் வந்திருக்கிறோம், அதனால இன்னைக்காச்சும் லைலத்துல் கத்ரா இருந்துட்டா அல்ஹம்துலில்லாஹ் எல்லோருக்கும் அந்த வாய்ப்பு அந்த நாள் கிடைச்சிரும்ல. அதனால இன்றைய நாளையே அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா லைலத்துல் கத்ர் என்கிற புனித நாளாக ஆக்கி தரட்டுமாக. இந்த நாள் அல்லாஹ்வுக்கு ஸ்பெஷலான நாள். நமக்கு ஸ்பெஷலோ இல்லையோ, நாம புது ட்ரெஸ் போடுறதுனால, நாம சந்தோஷமா வந்ததுனால, நாம இன்னைக்கு எப்பவும் இல்லாம டீ இல்லாம பாயாசம் குடிக்கிறதுனால இது வேணா நமக்கு ஸ்பெஷலா இருக்கலாம். ஆனா அல்லாஹ்வுக்கு இந்த நாள் ஸ்பெஷலான நாள். அல்லாஹ் இந்த நாளை ரொம்ப வெகுவாக பாராட்டுகிறான். அதனாலதான் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இந்த நாள்ல தன்னுடைய புனிதமான குர்ஆனை கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இறக்கி வைத்தார். ஒரு புனிதமான நாளாக அல்லாஹ் இதை கருதினார். அதனாலதான் நீங்க பாப்பீங்க, நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதலாக இறங்கிய வசனம் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக். அதனுடைய 5 வசனங்கள் அதான் முதல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இறங்கியது. அப்படி அந்த வசனம் இறங்கிய போதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் முறையாக ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கண்ணால் பார்த்தார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அரவணைப்பு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைத்தது. அப்பதான் இந்த 5 ஆயத்துகளையும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கொடுத்தார்கள். முதல் வசனம், குர்ஆனுடைய முதல் வசனம் இறங்கப்பட்ட நிகழ்வு இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக். நீங்க அதற்கு அடுத்த சூரா பாப்பீங்க, இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கவுடைய அடுத்த சூரா இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர். அதுல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா சொல்கிறார், குர்ஆனை நாம் லைலத்துல் கத்ர் என்கிற புனித நாளில் இறக்கினோம். வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர். லைலத்துல் கத்ர்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? லைலத்துல் கத்ரி கைருன் மின் அல்ஃபி ஷஹர். அது 1000 மாதங்களை விடவும் சிறந்தது. தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா பிஇذن ரப்பிஹிம் மின் குல்லி அம்ர் ஸலாமுன் ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர். இந்த நாளில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும், ரூஹ் அப்படின்னு சொன்னா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மலக்குமார்களுடைய தலைவர், மலக்குமார்களுடைய தலைவரான ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மலக்குமார்களும் பெரும் கூட்டமாக இந்த புனித நாளில் வருகை தருகிறார்கள் பூமிக்கு. அல்லாஹ்வுடைய அருள் சலாம் இந்த நாள் முழுக்க ஹத்தா யத்லு அல் ஃபஜ்ர், ஃபஜ்ர் உதயமாகும் வரைக்கும் இந்த நாளில் அல்லாஹ்வுடைய சலாமத், அல்லாஹ்வுடைய அருள் இந்த நாளில் யாரெல்லாம் நின்று வணங்குகிறார்களோ, யாரெல்லாம் விழித்திருந்து அமல் செய்கிறார்களோ, யாரெல்லாம் பைக் ஓட்டுறாங்களோன்னு சொல்லல, யாரெல்லாம் ரேஸ் வைக்கிறாங்களோ அவங்களுக்கு இல்ல, சும்மா முழிச்சிட்டு இருந்தா இல்ல, சும்மா முழிச்சிட்டு இருக்க கூடாது, அமல்ல இருக்கணும்.
ஒண்ணு தொழணும், அல்லது குர்ஆன் ஓதணும், அல்லது திக்ர் செய்யணும், அல்லது துஆ செய்யணும். இப்படி ஏதாவது ஒரு அமல்ல இருக்கிறவங்களுக்கு அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கும், அல்லாஹ்வுடைய சலாமத் கிடைக்கும். ரேஸ் வச்சா அல்லாஹ்வுடைய வேதனை கூட கிடைக்கலாம், அல்லாஹ் பாதுகாக்கணும். அதனாலதான் வச்சு கீழே போய் விழுந்துடுறாங்க, அடி வாங்குறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய சலாம் கிடைக்கலையா? இன்னைக்கு லைலத்துல் கத்ரா? ஆமா, லைலத்துல் கத்ர் தான். ஃபஜ்ர் வரைக்கும் அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கிற நாள் தானே? ஆமா, அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கிற நாள் தான். அப்ப ஏன் என் பையன் 150ல போய் கீழே விழுந்துட்டான்? அல்லாஹ்வுடைய அருள் யாருக்கு கிடைக்கும்? பள்ளியாசலுக்குள்ள வந்து உட்கார்ந்து அமல் செஞ்சு, அல்லது வீட்டிலேயே உட்கார்ந்து அமல் செஞ்சா அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கும். 150லயும் 220லயும் போனா அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கும்னு அல்லாஹ் சொன்னான். அப்ப அருள் கிடைக்குது, அருள் வருது. அந்த அருளை பெற்றுக் கொள்கிற தன்மையில் நாம் இருக்கணும், நாம் அந்த அருளை வாங்கிக் கொள்கிற தன்மையில் இருக்கணும். அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்கிறான், இந்த நாளில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வருகிறார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் யாரு? சொல்லுங்களேன் யாருன்னு, நான் டீ குடிக்கிறேன். யாரு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம்? யாரு? ஒரு மலக்கு. என்ன மலக்கு? நம்மள கூட சில பேரை சொல்லுவோம், மலக்கு மாதிரி உட்கார்ந்து இருக்கா பாரு அப்படிப்போம். அசையமான ஆட்ட அசைய மாட்டான். எப்ப பாயாசத்தை வாங்கி பக்கத்துல விட்டு கொடுக்க மாட்டான். அந்த அளவுக்கு மலக்கா இருப்பான். சில பேர் அவனை பார்த்து சொல்லுவோம், மலக்கு மாதிரி இருக்கிறான் பாரு அப்படிப்போம். அப்படின்னா ஆடாம அசையாம இருக்கிறவரா? எந்த மலக்கு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அவருடைய ஒர்க் என்ன, வேலை என்ன? நபிமார்களுக்கு வஹி கொண்டு வருவது. அவருடைய ஒர்க் நபிமார்களுக்கு வஹி கொண்டு வருவது. நபிமார்களுக்கு வஹி கொண்டு வர்றதுன்னா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் கடைசி நபி. கடைசி நபியினுடைய வஃபாத்தோடு அந்த இது முடிஞ்சு போச்சு. கண்டிப்பா வேணும், நீங்க மட்டும் குடிச்சா அநியாயமா இருக்கு. வேணுமான்னு கேட்கிறாரு பாருங்களேன் ஒரு லாடு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய வேலை என்ன? நபிமார்களுக்கு வஹி கொண்டு வரணும். நபிமார்கள்ல கடைசி நபி யாரு? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வஃபாத்தோடு வஹி நின்று போச்சு. இதுக்கு பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு உலகத்துல வேலையே இல்லை. ஏன்னா இதுக்கு பின்னாடி எந்த நபியும் வரப்போறது இல்ல. நபி வந்தாதான் வஹி கொண்டு வரணும். எனவே நபி இல்ல, வஹியும் இல்ல, வேலை முடிஞ்சு போச்சு. இனி அவர் வரவே மாட்டார், வர வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்மீது கொண்ட பேராவல், ஆசை, அல்லாஹ் நம்மீது கொண்ட பெரிய கிருபை, உம்மத்தே முஹம்மதியா என்கிற கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தாகிய நமக்கு அல்லாஹ் கொடுத்த பெரிய கிஃப்ட் என்ன தெரியுமா? எந்த வகையை நபிமார்களுக்கு மட்டும் கொண்டு வந்து கொண்டிருந்தாரோ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இன்னைக்கு லைலத்துல் கத்ர் புனிதமான நாள், முக்கியமான நாள். அதனால இன்னைக்கு யாரெல்லாம் பள்ளிவாசலுக்கு வர்றாங்களோ, இன்னைக்கு யாரெல்லாம் பள்ளியில் தொழுறாங்களோ, இன்னைக்கு யார் பள்ளிவாசல்ல துஆ செய்யறாங்களோ, இன்னைக்கு யார் பள்ளிவாசல்ல தஸ்பீஹ் தொழுறாங்களோ, இன்னைக்கு யார் பள்ளிவாசல்ல உட்கார்ந்து திக்ர் செய்கிறார்களோ, அவர்கள்ட்ட எல்லாத்தையும் போய் முசாஃபஹா செஞ்சுட்டு வாங்கன்னு சொல்லி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அனுப்பி வைக்கிறான். அதனாலதான் புது ட்ரெஸ் போடுறோமோ என்னமோ. ஒரு லெவல் இருக்குல்லங்க, நம்மளை பார்க்க சிஎம் வர்றாருன்னு வச்சுக்கோமே. சிஎம் வர்றாரு அப்படின்னா நம்ம ஒரு கலர் லுங்கியை தூக்கி கட்டிக்கிட்டு, ஒரு கட் பனியன் ஒன்று தூக்கி போட்டுக்கிட்டு, முடிவாராம ஒன்னும் செய்யாம அப்படியே போய் நிப்போமா? நிக்க மனசு வருமா? ஒரு சிஎம் நம்மளை சந்திக்க, நாம சிஎம் சந்திக்க போனாலே படாத பாடுபடுவோம். புது ட்ரெஸ் எடுத்து அதை எடுத்து அதுக்கு மேட்சா இருக்கான்னு பார்த்துட்டு எல்லாம் பண்ணி, ஹேர் கட்டிங், புதுசா ஹேர் கட்டிங் நான் நேற்று தான் பண்ணியிருப்போம். திரும்ப பண்ணு, சிஎம் பார்க்க போறேன், போட்டோலாம் வரும், எல்லாமே எல்லா வீடியோலாம் வரும், எல்லா இதுலயும் வரும் அப்படின்னு சொல்லி எல்லாம் ரெடி ஆகி நல்லா அத்தரெல்லாம் அடிச்சு ஒரு கெத்தா தானே போவோம். சிஎம் பார்க்க போனா சும்மா போக முடியுமா? அசிங்கமா போகனா அட்மிஷனே கிடைச்சாலும் உள்ள வர மாட்டான், வாட்ச்மேன் வெளியே போயாண்டுவான். என்ன இப்படி எல்லாம் வந்து பார்க்க கூடாது. சிஎம் பாக்குறதுக்கு ஒரு தகுதி இருக்கு, அப்படிவான்னு சொல்லி அனுப்பி விட்டுருவோம். அதனால்தானோ என்னமோ நம்ம என்ன செய்யறோம், லைலத்துல் கத்ர் ஆச்சே, இன்னைக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருவாங்கல்ல, வந்து நம்மள்ட்ட எல்லாம் முசாஃபா செய்வாங்கல்ல அப்படிங்கிறதுனால ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துல முசாஃபா செய்யும் போது அவருக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்ல, இருக்குமா வேணாமா? அவர் நம்மளை பார்த்து எவன்டா இவன்லாம் வந்து படா அப்படின்னு சொல்ற மாதிரியே நம்ம ட்ரெஸ் போட்டு வர்றது, அழுக்கு ட்ரெஸ்ஸ. அதனால நாம ஒரு புது ட்ரெஸ் போட்டு நல்லா அத்தரித்தெல்லாம் அடிச்சு நல்லா இதா கெத்தா பந்தாவா யார சந்திக்க வச்சிருக்கோம்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கிறது. அல்லாஹ் வந்து இந்த நாளை பிரத்யேகமான நாளாக அல்லாஹ் கருதியதனால
அல்லாஹ் என்ன செய்யறான், இன்னைக்கு யாரெல்லாம் இந்த நிகழ்வுகள்ல இந்த அமல்கள்ல கலந்து கொள்கிறார்களோ அவர்களை மலக்குமார்களை மட்டும் போய் நீங்க முசாஃபா செய்யன்னு சொல்லல, மலக்குமார்களுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தையும் அல்லாஹ் இறக்கி நீங்க போய் என்ன செய்யுங்க, முசாஃபா செஞ்சுட்டு வாங்கன்னு அனுப்புறோம் அப்படின்னு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த ஆயத்துல சொல்றான். சரி, நமக்கு தான் கேள்வி புதுசு புதுசா வருது. ஒருவேளை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தா எந்த நாட்டுக்கு முதல்ல வருவார்? மக்காக்கு போவாரா, மதீனாக்கு போவாரா, பாகிஸ்தான் போவாரா, பங்களாதேஷ் போவாரா, அமெரிக்காவுக்கு போவாரா, இந்தியாவுக்கு வருவாரா? அப்படியே இந்தியாவுக்கு வந்தா இந்தியால எந்த பள்ளியாசலுக்கு முதல்ல போவாரு? டெல்லி ஜும்மா மஸ்ஜிதுக்கு போவாரா, மக்கா பள்ளிக்கு போவாரா, இல்ல எல்எம்டி பள்ளிக்கு? எங்க எப்ப வருவார்? டைம் என்ன? ஒருவேளை சொல்லி இருந்தா நாம கூட அந்த டைம்ல வந்துட்டு ஓடி இருப்போம். மகரிபுக்கோ அல்லது இஷாவுக்கோ வந்திருக்க மாட்டோம். எப்ப ஜிப்ரீல் வர்றாருன்னு ஒரு டைம் மட்டும் கொடுத்தா 8 to 8 எல்எம்டி பள்ளி அப்படின்னு கொடுத்திருந்தாருன்னா கரெக்டா 8 மணிக்கு வந்து குவிஞ்சிருப்போம், அவங்க முசாஃபா செஞ்சுட்டு போயிருப்போம். அதனால தானே என்னவோ டைமே சொல்லலாம் தான். சரி, அப்ப எல்லா இடத்துக்கும் வருவாங்களா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க. உலகின் எல்லா பாகத்துக்கும் வருவாங்க. அது எப்படி முடியும்? மக்கால இருந்தா அங்கே நீங்க வர்றதுக்கே டைம் ஆகாதான்? பிளைட்லயே வந்தா கூட என்ன ஆகும்? டைம் ஆகுமே, 8 மணி நேரம் 9 மணி நேரம் ஆயிடுமே. அது எப்படி வருவாரு? நம்மள மாதிரி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கிடையாது. அவர் ஒரு செகண்ட்ல இங்க இருந்து வானத்துக்கு போயிடுவார், அல்லாஹ் பார்க்க போயிடுவார். அங்கிருந்து ஒரு செகண்ட்ல இங்க வந்துடுவாரு. அவ்வளவு துல்லியமான நேரத்துல பறப்பார் ஜிப்ரீல். மலக்குமார்கள், எல்லா மலக்குமார்களும் அப்படித்தான். அப்ப அந்த இதுவும் நமக்கு சந்தேகமும் வேணாம். சரி, இப்ப இங்க இருக்கிறாங்களா மலக்குமார்கள்? கண்டிப்பா இருக்கிறாங்க. யார் சொன்னா? அல்லாஹ் சொன்னான். லைலத்துல் கத்ராக இது இருந்தால் இங்க முழுக்க யார் நிறைஞ்சிருக்கா? மலக்குமார்கள் நிறைஞ்சிருக்கிறாங்க. நம்ம பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. வலது பக்கம் இருக்கலாம், இடது பக்கம் இருக்கலாம். அதனால கண்ட மாதிரி எதுவும் யோசிக்காதீங்க. அவங்க மனசெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. ஆளை மட்டும் பார்க்க மாட்டாங்க. மலக்குமார்கள் எதையும் பார்ப்பாங்க, மனசையும் பார்ப்பாங்க. அப்ப நீங்க மத்ததெல்லாம் யோசிக்காதீங்க. நமக்கெல்லாம் கம்மியா பாயாசம் கொடுத்தாங்களே, அஜத்துக்கு மட்டும் பெரிய கிளாஸ் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு, பெரிய கிளாஸ், அதெல்லாம் யோசிக்காதீங்க. விஷயம் என்னவோ அதை மட்டும் கேட்போம். மனசை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இப்ப கூட நம்ம யோசிக்க கூடாது, அங்க போயிருக்கலாமே, இங்க போயிருக்கலாமே, டைம் வேஸ்ட் ஆச்சோ அப்படின்னு நினைச்சா உட்கார்ந்த நன்மை கிடைக்காம போயிடும். அவனுடைய மனசுகளை பாக்குறாங்க, நம்மளோட சேர்ந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க, நம்மளோட சேர்ந்து இருக்கிறாங்க, நம்மள்ட்ட முசாஃபா செய்யறாங்க. அவங்களுடைய அரவணைப்பு எல்லாம் நமக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கு மேல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எந்த மலக்குடைய ஸ்பரிசம் நபிமார்களுக்கு கிடைச்சதோ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த ஸ்பரிசத்தை இந்த உம்மத்தே முஹம்மதியாவுக்கு நமக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தந்திருக்கிறான். நாம இப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு நெருக்கம் கொண்டிருக்கிறோம், மலக்குமார்களோடு நெருக்கம் கொண்டிருக்கிறோம். அவர்களுடைய அரவணைப்பில் நாம இருக்கிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். எதையுமே புதுசா ஒரு புது வீடு ஓபன் பண்றோம், பக்கத்துல உள்ளவங்க எல்லாத்தையும் கூப்பிடுவோம், விருந்து வைப்போம், அவங்களுடைய நட்பு நமக்கு வேணும். ஒரு கடை ஓபன் பண்றோம், பக்கத்துல உள்ள எல்லாத்தையும் கூப்பிடுவோம், ஒரு விருந்து வைப்போம், எல்லாம் அவங்களுடைய நட்புகளும் உறவுகளும் நமக்கு வேணும். அதே மாதிரிதான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுக்கு இது சிறந்த நாள். லைலத்துல் கத்ருங்கிறது நமக்கு நல்ல நாளுங்கிறத விட யாருக்கு சிறந்த நாள்? அல்லாஹ்வுக்கு சிறந்த நாள். அல்லாஹ் இதை கண்ணியமான நாளா நினைக்கிறான். அல்லாஹ் இதை கண்ணியமான நாளா நினைக்கிறதுனால அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனை தேடி, அவனுடைய வீட்டை தேடி, அவனுடைய இல்லத்தை தேடி நாம வந்து அவனிடத்தில் எதற்காக வேண்டியெல்லாம் கெஞ்சுவோமோ அதெல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கு கொடுப்பான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல ஹன்ஸலா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்கிற ஒரு சஹாபி, அவர் வீட்டிலிருந்து கிளம்பி வழி நெடுக நாஃபக ஹன்ஸலா, நாஃபக ஹன்ஸலா, நாஃபக ஹன்ஸலா அப்படின்னு சொல்லிக்கிட்டே வர்றாரு. அதாவது ஹன்ஸலா முனாஃபிக் ஆயிட்டேன். முனாஃபிக்னா 2 முகம் உள்ளவன். பள்ளியாசல்ல அஜத்துக்கு முன்னாடி பயான் கேட்கும் போதெல்லாம் அப்படியே நல்ல பிள்ளை மாதிரி சூஃபி இப்ராஹிம் மூசா மாதிரி உட்கார்ந்து அப்படியே கேட்கறது. நம்ம பார்த்தவன் அண்டாரா, இதான் நல்ல பிள்ளை, எவ்வளவு தங்கமான பிள்ளை, எவ்வளவு தங்கமான பையன், மாஷா அல்லாஹ், ஃபர்ஸ்ட் செஃப்ல டெய்லி கரெக்டா வந்து தொழுதுறானே அப்படிலாம் யார் நினைப்போம்? நாம நினைப்போம். ஆனா பள்ளியாசலை விட்டு அப்படித்தான் கால் எடுத்து வைக்கணும், சைத்தான் மொத்தமா வந்துடுறான். எங்க இருந்துதான் வருவானோ தெரியல. ஹன்ஸலா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, எனக்கு 2 ஃபேஸ் இருக்கு. நான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னாடி இருக்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்தை பத்தி பேசும்போது இனி நம்ம எந்த தப்பும் பண்ணக்கூடாது, சொர்க்கம் தான் நம்மளுடைய டார்கெட், போயிட வேண்டியதுதான், அதுக்கு என்ன வேணுமோ அதைத்தான் செய்யணும் அப்படின்ற அந்த உறுதியோட உட்கார்ந்து இருக்கிறேன். ஏதோ நான் சொர்க்கத்துக்குள்ள போன மாதிரியே உணர்வேன். நரகத்தை பத்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசும்போது
இனி எந்த பாவத்தின் பக்கம் நம்ம போயிடவே கூடாது, எந்த பாவம் செஞ்சிடக்கூடாது, நம்ம நரகத்துல இருந்து பாதுகாக்கப்பட்டவங்கள மாறிடணும் அப்படின்னு உறுதி கொண்டுடுறேன். என்ன ஸ்ட்ராங். இதை விட்டுட்டு நேர வீட்டுக்கு போனா அப்படியே மாற்றமா ரசூலுல்லாஹ் சொன்னதுக்கெல்லாம் மாறு செய்யறேன்னு அவர் சொல்லல. அவர் என்ன செஞ்சாராம், போன உடனே வீட்டுக்காரம்மா வந்து ஏங்க வாங்கன்னு சொல்றா, அவன் மேல பாசத்தை கொட்ட ஆரம்பிச்சிடுறேன். பிள்ளைங்க வந்து அத்தா அத்தான்னு கூப்பிடுறாங்க, அவங்க மேல அன்பா இருக்க ஆரம்பிச்சிடுறேன். நான் முன்னாடி எப்படி இருந்தேனோ அந்த நிலைமைக்கும் வீட்டுல இருக்கக்கூடிய நிலைமைக்கும் ரொம்ப டிஃபரெண்ட் இருக்கு. அப்ப நான் ரெண்டு முகமா தானே இருக்கிறேன். எனவே நாஃபக்கா ஹம்லலான்னு வந்தார். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா கேட்டாங்க. அவர்கிட்ட விஷயத்த சொன்னாரு. ஆமா ஆமா அப்ப நானும் அப்படித்தான் இருக்கேன், வா போலாம் அப்படின்னு அவங்களும் சேர்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட வந்த உடனே கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, என்ன விஷயம்? இல்ல நான் முனாஃபிக் ஆயிட்டேன், நான் ரெண்டு முகம் உள்ளவனா இருக்கிறேன், நயவஞ்சகனா இருக்கிறேன். ஏன் எதனால அப்படி சொல்றீங்க? உங்களுக்கு முன்னாடி இருந்தா ஒரு மாதிரி இருக்கிறேன், நீங்க சொல்றதை விட்டு வெளியில போனா வேற மாதிரி ஆயிடுறேன் அப்படின்னு ஹன்லலா ரலியல்லாஹு தஆலா சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா ஹன்லலா இன்னக்கும் லவ் குன்தும் அலா தில்கல் ஹாலா, ஏன் முன்னாடி இருக்கும் போது பள்ளிவாசலுக்குள்ள இருக்கும் போது நீ எப்படி இருக்கிறியோ, அல்லாஹ்வை பயப்படுறியோ, இந்த பாவத்தெல்லாம் செஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறியோ, நல்லதைத்தான் செய்யணும்னு நினைக்கிறியோ, அதே மாதிரி நீ வெளியிலேயே இருந்துட்டா லசாஃபஹத்துக்குமுல் மலாயிகத்து ஃபித் தரீகி, நீ நடக்கிற பாதைகளிலே மலக்குமார்கள் வந்து உன்னிடத்தில் முசாஃபஹா செய்வார்கள். வலஸாரத்துக்கும் ஃபீ துபரிக்கும் வஅலா ஃபிராஷிக்கும், உன்னுடைய வீட்டுக்கு வந்து உன்னை சந்திப்பார்கள், உன்னுடைய படுக்கை அறைக்கு வந்து உன்னிடத்தில் அரவலாவார்கள், பேசுவார்கள். வலாக்கின் யா ஹன்லலா சாஅத்தன் ஃபசாஅத்தன், ஹன்லலாவே மனுஷன் இருந்தா கொஞ்சம் அப்படி இப்படித்தான் இருப்பான் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருன்னா சொல்லுவாங்க. இது தப்பு கிடையாது. மனைவி மேல பாசம் வைக்கிறது, பிள்ளைங்க மேல பாசம் வைக்கிறது, வெளியில போனவங்க வியாபாரத்தை பத்தி நினைக்கிறது, வியாபாரம் செய்யறது, இதெல்லாம் தப்பான காரியம் கிடையாது. இதை பத்தி நீ யோசிக்க வேணாம். ஆனால் ஒரு நிலை இருக்குது. என்ன நிலை? மனைவிட்ட இருந்தாலும், மக்கள்கிட்ட இருந்தாலும், வியாபாரத்துல இருந்தாலும், எங்க இருந்தாலும் அல்லாஹ்வை மறக்காத ஒரு நிலை இருக்கிறது. அந்த நிலைக்கு நீ வந்துட்டா மலக்குமார்கள் உன்னை வந்து எல்லா இடங்களிலேயும் முசாஃபா செய்வாங்க, உன்னிடத்தில் கைலாக்க செய்வார்கள் என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அப்ப அப்படி ஒரு நிலைமை இருக்கு. அந்த நிலையை யார் அனுபவிக்கிறா? அந்த நிலை யாருக்கு கிடைக்குது? எல்லா நிலையிலும் யார் அல்லாஹ்வை பார்ப்பாங்களோ அவங்களுக்கு கிடைக்குது. ஒரு ஷேக் ஒருத்தர் இருந்தார். அவர்கிட்ட முரீது வாங்கின இன்னொரு சிஷ்ய புள்ள ஒருத்தர் இருந்தார். ஷேக் அப்படியே போய்கிட்டு இருந்தா, இவரும் கூடவே போறாரு. எதிரில் ஒரு அழகான பெண் ஒருத்தி வந்தா, இவருக்கு சலாம் சொன்னான். இவரும் பதில் சொன்னாரு. அந்த அம்மா கையை கொடுத்துச்சு, ஷேக்கை வாங்கி முத்தம் கொடுத்துக்கிட்டாரு. பல ஷேக் அப்படிதான் இருக்கீங்க, என்ன நினைக்காதீங்க, அதெல்லாம் கல்ல ஷேக், இது நல்ல ஷேக். என்ன செஞ்சாரு, இந்த ஷேக்கு அந்த அம்மாவுடைய கைய பிடிச்சி முத்தம் கொடுத்தாரு. உடனே பின்னாடி சிசிய புல் வந்தாருல, அது ஷேக் செஞ்சிருக்காரு, நம்மளும் செஞ்சோம், குரு செஞ்சுட்டா நம்மளும் செய்யணும், விடக்கூடாது அப்படின்னு உடனே அவர் என்ன செஞ்சாரு, அந்த பெண்ணுடைய கையை பிடிச்சி முத்தம் கொடுத்தாரு. கொஞ்சம் தூரம் போனார். போனா ஒரு உலைனா இரும்ப பழுக்க காய்ச்ச வச்சு தீட்டுவாங்கல்ல, உலையில வச்சு சர்ன்னு இழுக்க 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 அது பயங்கரமா தீ ஜுவால விடும். அது நல்லா சுத்து வரும்போது அடிப்பாங்க, இஷ்டத்துக்கு வளைக்கலாம், எப்படி வளைக்க முடியுமோ அப்படி வளைக்கலாம். அது மாதிரி ஒரு இடத்துல வச்சு ஒரு ஆளு பழுக்க காய்ச்சின இரும்பு, அந்த இரும்பை வச்சு அடிச்சுக்கிட்டு இருந்தார். போனார் ஷேக், அது பாட்டுல அதை அந்த பழுக்க காய்ச்சின இரும்பு எடுத்து முத்தம் கொடுத்தாரு. பின்னாடி முறியது அப்படியே பேக் வாங்கிட்டாரு. என்ன முத்தம் கொடுக்கலையா அப்படின்னாரு. பைத்தியமா பாடம், அது பொண்ணு முத்தம் கொடுத்தேன், இதை போய் எவனாவது முத்தம் கொடுப்பானா? அப்படியே பயங்கரமா நெருப்பு கங்கா இருக்கு, கங்க போய் எவனாவது முத்தம் கொடுக்க முடியுமா? அப்பதான் அவர் சொன்னார், நான் அங்க முத்தம் கொடுத்ததும் பெண்ணை இல்ல, பெண்ணில் பார்த்த இறைவனை. இங்க முத்தம் கொடுத்தும் தீயை இல்ல, தீயில் பார்த்த இறைவனை. எவ்வளவு அழகான படைப்பு அப்படின்னு இறைவனை நினைச்சேன். இறைவனுடைய ஞாபகத்துலதான் அந்த முத்தம் இருந்தது. இங்கேயும் சரி, அல்லாஹ் எப்படி படைச்சிருக்கிறான்னு நினைச்சு, அதனாலதான் எனக்கு அது கிளுகிழுப்பையும் தரல, இது ரணத்தையும் தரல. நான் இதை முத்தமிட்டேன், ஆனா என்னுடைய உதடுகள் சிவந்து போகல, என்னுடைய உதடுகள் காஞ்சி போகல, இது எந்த பாதிப்பையும் எனக்கு ஏற்படுத்தல. ஏன்னா
இது என்ன வேலை செய்யுமோ அந்த வேலையை செய்யாது. எப்ப? நான் அல்லாஹ்வுடைய ஞாபகத்தில் இருக்கிற போது, அல்லாஹ்வுடைய எண்ணத்தில் இருக்கிற போது இது அந்த வேலையை செய்யாது. எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடனே நீங்க கேட்க கூடாது, நல்ல கதை அடிச்சு விடுறாரு அஜத். உடனே இந்த அஜத் மர்களே இப்படிதான், அவங்க செஞ்சா ஒண்ணு நம்ம செஞ்சா ஒண்ணு. ஆமா, அவங்க செஞ்சா மட்டும் தப்பு இல்லைன்னு சொல்லிடுவாங்க. நான் என்ன, நானும் அல்லாஹ்வை நினைச்சு செஞ்சேன் அப்படின்னு. நம்ம செஞ்சா மட்டும் பாடுறா இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாமாங்க அப்படிங்கிறீங்களா? இல்ல, உண்மைதான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தூக்கி நெருப்பு கொண்டு தூக்கி போட்டாங்க. நெருப்பு கரிச்சுதான் ஆகணும், பயங்கரமான ஜூவானதான், அது கரிக்கணும். ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை கரிக்க முடியல. அதால ஏன், என்ன காரணம்? மனம் முழுக்க அல்லாஹ் நிறைஞ்சிருந்தான், மனசு ஃபுல்லா அல்லாஹ் தான் இருந்தான். என்னுடைய அல்லாஹ் என்ன பாதுகாப்பான், நான் சத்தியத்தில் இருக்கேன், என் அல்லாஹ் என்ன பாதுகாப்பான் என்கிற நம்பிக்கை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இருந்தது. இருந்ததனால என்ன செய்யல, நெருப்பு தான். ஆனா நெருப்பு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை கரிக்கல. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சின்ன பிள்ளைதான், ஆனா அல்லாஹ்வுடைய நம்பிக்கை இருந்தது. அல்லாஹ் எதை நினைச்சாலும் செய்வான் என்கிற உண்மையான நம்பிக்கை இருந்தது, அந்த உறுதி இருந்தது. அதனால கத்தி என்னமோ கூர்மையான கத்தி தான், அந்த கத்தி வெட்டி இருக்கணும் கழுத்தை. ஆனா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா வெட்டல. அது ஏன், என்ன காரணம்? மனசு முழுக்க அல்லாஹ் இருக்கும் போது வெற்ற கத்தி வெட்டாது. மனசு முழுக்க அல்லாஹ் இருக்கும் போது கரிக்க வேண்டிய நெருப்பு கரிக்காது. மனசு முழுக்க அல்லாஹ் இருந்தால் நீங்க வேணா டெஸ்ட் பண்ணி பாருங்க. வீட்டுக்கு போங்க, போனோம்னா ஏதாவது ஒரு நல்ல பழுக்க காய்ச்சி எடுத்துக்கங்க. வேணாமா? எடுத்துட்டு என் மனசு ஃபுல்லா அல்லாஹ் இருக்கானா இல்லையான்னு டெஸ்ட் பண்றதுக்காக எடுத்து சும்மா அப்படி வச்சு ஒரு முத்தம், ஒரு கிஸ் அடிச்சு பாருங்க. உதடு ஃபுல்லா புண்ணாய் போச்சுன்னா அல்லாஹ் ஃபுல்லா இல்லைன்னு அர்த்தம். உதடுல எந்த காயமும் இல்ல, பட்ட சுவாடே தெரியல அப்படின்னா மனசு ஃபுல்லா அல்லாஹ் இருக்கான்னு அர்த்தம். நீங்க பேசுறது எனக்கு கேக்குது. அஜித், முதல்ல நாளைக்கு நீங்க வச்சுட்டு வாங்க, சுபுல பாக்குறோம். நீங்க உங்க உதடு நல்லா இருந்தா இன்ஷா அல்லாஹ் நாங்க நாளை கழிச்சு ட்ரை பண்றோம் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. உண்மை, யதார்த்தம். நம்ம எப்படி இருக்கிறோம்னா, எவ்வளவு பலகீனமானவனா இருக்கிறோம்னா, நம்ம மனசுல அல்லாஹ் இல்ல, அல்லாஹ் பிரச்சனை. நம்ம மனது முழுக்க அல்லாஹ்வை நிரப்பல. எல்லா எண்ணங்களும் எல்லா நிலைகளும் அல்லாஹ் 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 என்கிற நிலைமை இல்ல. அதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹல்லலா என்கிற சஹாபிக்கு சொல்றாங்க, சாஅத்தன் ஃபசாஅத்தன். நாமெல்லாம் மனுஷன் தானே, இப்படி இருப்போம் அப்படி இருப்போம், இப்படி எல்லாம் இருக்கிறோம். ஆனா அப்படி ஒரு நிலைமை இருக்கு. அந்த நிலைக்கு வந்துட்டா எரிக்க வேண்டியது எரிக்காது, கரிக்க வேண்டியது கரிக்காது. எந்த உலகத்தினுடைய ஆசாபாசமோ அந்த மனுஷனும் ஒண்ணும் செய்யாது என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்கல்ல. அந்த வாய்ப்பு, அந்த பலன் யாருக்கு கிடைக்குது? இன்னைக்கு லைலத்துல் கத்ருடைய இந்த புனிதமான நாளில் யார் அடைகிறார்களோ அவர்களுக்கு அந்த வாய்ப்பை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தர்றான். அந்த மலக்குமார்களுடைய நெருக்கத்தை தர்றான், மலக்குமார்களுடைய ஸ்பரிசத்தை தர்றான், மலக்குமார்களுடைய முசாஃபஹாவை தர்றான், மலக்குமார்களுடைய அந்த சந்தோஷங்களை, அவங்களுடைய துஆக்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் தர்றான். அதுலயும் மிக குறிப்பாக அவனுக்காக இத்துணை நாட்களாக அல்லாஹ்வுக்காக வேண்டியே நோன்பு வச்சு, அவனுக்காக வேண்டிய எல்லாத்தையும், நம்முடைய சந்தோஷங்களை எல்லாம் இழந்து எல்லாத்தையும் விட்டுட்டு அல்லாஹ்வுக்காக வேண்டியே நோன்பு வச்சு இருக்கும் போது, அப்ப அல்லாஹ் தரமாட்டானா? எப்படி தருவான்? நோன்பா இருந்தா தருவான் இல்ல? சஹர்லயும் பிரியாணி, இஃப்தார்லயும் சிக்கன், வெரைட்டியா சிக்கன், சோப்பு கலரு, பச்சை கலரு, மஞ்சள் கலரு, சிங்கிச்சா, எல்லா கலரும் இருக்கு. ஒரு கலர் விடாம அவ்வளவு கலரும் வச்சுதான் என்ன செய்யறோம்? நோம்பு திறக்கிறோம். கூல் ட்ரிங்க்ஸுக்கும் அளவே கிடையாது. வெள்ளை கலரு, மஞ்சள் கலரு, பச்சை கலரு, சோப்பு கலரு, எத்தனை, அது இல்லாத கலரே இல்லை. எல்லா கலர்லயும் கூல் ட்ரிங்க்ஸ் இருக்கு. குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு ஒண்ணு கலராவது டேஸ்ட் பார்த்துடுறோம். எல்லாம் செய்யறமே. இப்ப இந்த நோம்புக்கும் எஃபெக்ட் இருக்கா? பொதுவா நோம்புன்னா அடுத்தவங்களுடைய கஷ்டத்தை உணரணும், அடுத்தவங்களுடைய இதை உணரணும் அப்படின்னு தானே சொல்லுவாங்க. இதுக்கும் இருக்கான்னா இருக்கு, தப்பெல்லாம் ஒண்ணு கிடையாது. சாப்பிடலாம், சாப்பிடாம அப்படி இருக்கிறது நல்லது. அல்ஹம்துலில்லாஹ், ஒருத்தர் டெய்லி பிரியாணியா சாப்பிட்டு சகர் வச்சாரு, ஒருத்தர் டெய்லி சிக்கனா சாப்பிட்டு இஃப்தார் செஞ்சாரு. நோம்பு கூடாதா? நோம்பு கூடும், அதெல்லாம் ஒண்ணும் தப்பு, அதெல்லாம் பயப்படலாம் வேணாம். யாராச்சும் பயங்காட்டினா பயப்படலாம் வேணாம். அல்ஹம்துலில்லாஹ், நோம்பு கூடும், ஒன்னும் பிரச்சனை இல்லை. நோம்பு கூடி. ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லிஸாயிமி ஃபர்ஹத்தான், ஃபர்ஹத்துன் இந்த ஃபித்ரிஹி வ ஃபர்ஹத்துன் இந்த லிகாஇ ரப்பிஹி.
ஒரு நோன்பாளிக்கு 2 சந்தோஷங்கள் கண்டிப்பா கிடைக்கும், மிஸ் ஆகவே ஆகாது. அவன் நோன்பாளியா இருந்தா, முறையான நோன்பு வச்சிருந்தா போதும், அந்த நோன்பாளிக்கு 2 சந்தோஷங்கள் நிச்சயமா கிடைக்கும், மிஸ் ஆகாது. ஃபர்ஹத்துன் இந்த ஃபித்ரிஹி, நோன்பு திறக்கும் போது ஏற்படுகிற சந்தோஷம். ஸல்லல்லாஹு சொல்றாரு, வெறும் பேரிச்சம்பழத்தையும் தண்ணியையும் வச்சா சந்தோஷம் வருமா? நான் உங்களை நோன்பு திறக்க வாங்கன்னு வீட்டுக்கு கூப்பிட்டேன், என் வீட்டுக்கு வாங்க, எங்க வீட்டுக்கு வந்து நோன்பு திறக்கலாம். நீங்களும் பெரிய கற்பனையோடு வந்தீங்க, மாஷா அல்லாஹ், அஜித் என்னை கூப்பிடாத, அஜித் இன்னைக்கு கூப்பிட்டுருக்காரு, ஏதோ நமக்கு வெயிட்டா தரப்போறாரு அப்படின்னு வந்தீங்க. வந்த உடனே நான் அல்ஹம்துலில்லாஹ் நோன்பு திறக்கிற நேரம் வந்துச்சு, துவா சொல்லி கொடுத்துட்டு பேரிச்சம்பழத்தையும் தண்ணியும் தான். சரி, ஒருவேளை கொண்டு வருவாங்கன்னு பார்த்தோம், கடைசி வரைக்கும் வரவே இல்லை. பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டு தண்ணியை குடிச்சாச்சு, தொழுவு போயிடும். இப்ப அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டினோம்னா அல்ஹம் சூரா மறந்து போயிடும், துணை சூரா என்ன ஓதுணும் ஞாபகமே வராது. மனசெல்லாம் எங்க இருக்கும்? பாவி மனுஷன் வெறும் பேரிச்சம்பழத்தையும் தண்ணியும் தருது, தண்ணீர் நோம்பு திறந்து வச்சுட்டாரு, நோம்பு திறந்த மாதிரியே இல்லையே. தொழுகிறதுக்காவது ஒரு உடல் ஆரோக்கியம் வேணாமா, தெம்பு வேணாமா? கஞ்ச குடிச்சாலாவது தெம்பு கிடைச்சிருக்கும், கஞ்சும் தரலையே. அந்த கொஞ்ச நேரம் தொழுது 3 ரக்காத் தொழுது முடிக்கிறதுக்குள்ள யார் நம்மளை நோம்பு திறக்க கூட்டு போனாரோ அல்லாஹ் பாதுகாக்கணும். அவரை எவ்வளவு திட்ட முடியுமோ, அல்லாஹ்வை புகழ்ந்தமோ இல்லையோ தொழுகையில அவரை திட்டி முடிச்சிருவோம். சலாம் கொடுத்த பின்னாடி அவர் சொல்லுவாரு, தொழுகைக்கு டைம் ஆச்சு, அதனால நம்ம டக்குன்னு உடனே வந்துட்டோம், பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டுட்டு வாங்க இப்ப போய் சாப்பிடலாம்னு போனா வகை வகையா குமிச்சு வச்சிருக்கேன். இப்ப என்ன செய்யும்? ஐயோ தெரியாம திட்டேனே, நல்ல மனுஷனா இருக்கிறாரு, அந்த டைம்ல கொஞ்சோண்டு வந்திருக்கிறாரு, அப்ப எல்லாம் இருக்கத்தானே செய்யுது, நினைப்பும் இல்ல. சரி, இந்த ஃபித்ருடைய நேரத்துல நோன்பு திறக்கும் போது ஏற்படுற இந்த சந்தோஷம் தப்பா? இல்ல, தவறு. இந்த இதுல எந்த தப்பும் கிடையாது, தாராளமா சாப்பிடணும். என்ன, சாப்பிட்டுட்டே இருக்கக்கூடாது, தொழுகையும் கொஞ்சம் யோசிக்கணும். அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டின பின்னாடி கூட மேல பேசிட்டு இருக்கேன். நான் தக்பீர் கட்டி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் அங்க அது மேல சம்சாரா இருக்காரா அப்படின்ற வார்த்தை அது இங்க வரைக்கும் கேக்குது, மேலே அந்த கீழே வரை. நம்ம பள்ளியாசல் வேற ஓப்பனா இருக்கா, நோம்பு திறக்கிறது என்னென்ன பேசுறாங்களோ அவ்வளவு கீழே தொழுகை நடக்கும் போது கேக்குது. இப்ப நோம்பு திறக்க வேண்டியதுதான், திறந்துட்டு என்ன செஞ்சிடணும், அல்லாஹ் அக்பர்னு இக்காமத் சொல்ல ஆரம்பிச்சா உடனடியா தொழுகைக்கு வந்துடும். அப்ப அந்த ஃபித்ருடைய நேரத்துல ஒரு சந்தோஷம் கிடைக்கும். இன்னொரு சந்தோஷத்தை கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, அது அல்லாஹ்வை சந்திக்கும் போது ஏற்படுகிற சந்தோஷம். உண்மையான ஒரு நோன்பாளியாக இருந்தா அந்த நோன்பாளிக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தன்னுடைய லிகாவை தருவான், தன்னை சந்திக்கிற பாக்கியத்தை, தன்னை சந்திக்கிற வாய்ப்பை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த நோன்பாளிக்கு தருவான் என்று சொல்றாங்க. அப்போ இப்ப பாருங்க, நம்ம புனிதமான இந்த நாள்ல மலக்குமார்களை சந்திக்கிற பாக்கியம் கிடைக்குது, மலக்குமார்களுடைய தலைவரான ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கிற பாக்கியம் கிடைக்குது. இப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுக்குள்ளான அருளுக்கு சொந்தமானவர்களாக நம்ம அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஆக்கி வச்சிருக்கான். அவருடைய அருளுக்கு சொந்தமானவர்களாக இருக்கும் ஃபஜ்ர் வரைக்கும். இதெல்லாம் தாண்டி நாளைக்கு மௌத்தா போய் மறுமையில வந்தாலும் கூட அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மறுமையிலையும் நம்ம என்ன செய்யலாம், அவனுடைய லிகாவை, அவனுடைய சந்திப்பை நமக்கு தருகிறான். 42வது சூரால 51வது ஆயத்துல அல்லாஹ் சொல்லுவான், வமா கான லி பஷரின் அய்யுகல்லிமஹுல்லாஹு இல்லா வஹ்யன் அவ் மின் வராஇ ஹிஜாப் அவ் யுர்சில ரசூலா. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒரு மனிதனிடத்தில் பேசணும் அப்படின்னா அதுக்கு 3 மெத்தட் வச்சிருக்கான், 3 முறையில் பேசுவான். ஒண்ணு, வஹியின் மூலமாக பேசுவார். ஏதாவது ஒரு மலக்கிட்ட தன்னுடைய விஷயத்தை சொல்லிவிட்டு மலக்கு இங்க வந்து சொல்லுவார், வஹியின் மூலமாக அல்லாஹ் அந்த நபரோடு பேசுவார். ஒண்ணு. ரெண்டாவது, அவுமின் வராஇ ஹிஜாப், ஏதாவது திரைக்கு அப்பால் இருந்து அல்லாஹ் பேசுவான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட பேசின மாதிரி, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நேரடியாவே அல்லாஹ் பேசினா, ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை பார்க்கல, கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய சத்தத்தை நேரடியாக கேட்டாங்க, நேரடியாக பேசினாங்க. அதனாலதான் அவங்களுக்கு கலீமுல்லாஹ் அப்படின்னு பேரு. அவுமின் வராஇ ஹிஜாப், அல்லது ஒரு திரைக்கு அப்பால் இருந்து பேசுவான். மூணாவது, அவ் யுர்சில ரசூலா, அல்லது தன் தூதர் ஒருவரை அனுப்பி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பேசுவார். இப்ப நம்மிடத்தில் எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இன்னைக்கு பேசுறான். எப்படி பேசுறான்?
அவனுடைய தூதராக மலக்குமார்களை அனுப்பி வைத்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்மளோட இன்னைக்கு பேசுறான். அவன் சொன்ன வார்த்தை, அல்லாஹ் சொல்ற வார்த்தை. அவனுடைய தூதர்களாகத்தான் மலக்குமார்கள் வர்றாங்க. அப்ப மலக்குமார்கள் அல்லாஹ் அனுப்பி வச்சு நம்மளோட பேசணும்னு நினைக்கிறான். நாம இந்த நேரத்தை வீணாக்கி அல்லாஹ்கிட்ட பேச முடியாது போ அப்படின்னு சொல்லிட்டு போனா நவுதுபில்லா, அல்லாஹ் பாதுகாக்கணும். நம்ம நிலைமை என்ன ஆகும்? ஃபஜ்ர் வரைக்கும் அவன் இருந்து நான் உங்க கூட பேசுறேன் அப்படின்னு சொல்றான். இல்ல 12 மணி ஆச்சுன்னா நான் வீட்டுக்கு போகணும், இல்ல 1 மணி ஆச்சுன்னா நான் தூங்க போகணும்னு சொல்லலாமா? நம்ம என்ன செய்யணும்? அப்போ இந்த இரவு முழுக்க என்னென்ன அமல்கள், என்னென்ன இபாதத்துகள், எப்படியெல்லாம் நாம அல்லாஹ்வை சந்திக்க முடியுமோ அப்படியெல்லாம் அல்லாஹ்விடத்தில் உரையாடக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு புனிதமான லைலத்துல் கத்ருடைய இரவில் நமக்கு அமைகிறது. பிறகு அல்லாஹ் சொல்றான், சலாமுன் ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர். ஃபஜ்ருடைய நேரம் வரை அல்லாஹ்வுடைய சலாம், அல்லாஹ்வுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கிறது. சலாம் அப்படிங்கிறது சாதாரணமான வார்த்தை கிடையாது. எப்போதெல்லாம் நபிமார்கள் சோதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அந்த சோதனைக்கு பிறகு அல்லாஹ் ஒரு வெற்றியை கொடுப்பான், ஒரு சந்தோஷத்தை கொடுப்பான். அந்த சந்தோஷத்தை கொடுக்கும் போதெல்லாம் அல்லாஹ் சொல்கிற வார்த்தை சலாமுன், அவர்களுக்கு நாம் சலாமை கொடுத்தோம் என்று சொல்கிறார். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அவங்களுடைய கூட்டத்தவர்கள் ஏற்றுக்கொள்ளாத போது அப்ப அவங்க கப்பலை தயாரிக்க சொன்னாங்க. அவங்களும் கப்பல் ரெடி பண்ணாங்க. பயங்கரமான வெள்ளம் வந்துச்சு. உலகமே அழிஞ்சுது. ஊர் அல்ல, உலகமே அழிஞ்சுது. யாரை தவிர? நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கப்பல்ல இருந்தவங்க தவிர மத்த எல்லாம் உலகமே அழிஞ்சு போச்சு. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்களையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கப்பல்ல காப்பாத்தின பிறகு சொல்றான் 37வது சூரால 79வது ஆயத்துல, சலாமுன் அலா நூஹின் ஃபில் ஆலமீன். இந்த உலகத்திலே நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீது நாம் சலாமை கொடுத்தோம். சலாமுக்கு என்ன அர்த்தம், என்ன மீனிங்? பயங்கரமான, அது பேரே மறந்து போச்சு. அல அடிச்சதே பெரிய அல, அது என்னது? சுனாமி. ரொம்ப வருஷம் ஆச்சு போல, மறந்து போச்சு. முதல்ல அப்பதான் பார்த்தோம், அதுக்கப்புறம் பார்க்கல. அல்லாஹ் கடைசி வரைக்கும் பார்க்காமலேயே ஆக்குவானாரு. திரும்ப பார்க்கணும்னு ஆசை இல்ல, ஆனா ரொம்ப நாள் ஆனதுனால பேர் மறந்து போச்சு, வேற ஒண்ணும் இல்ல. சுனாமி என்னப்பா வேணும்? ஜஸாக்கல்லாஹ். என்னடா திடீர்னு? சரி, எதனால பிள்ளை மலக்குமார் வந்திருக்காங்கன்னு நினைச்சுக்க வேண்டியதான். சலாமுன்னு சொல்றான் அல்லாஹ். என்ன, எப்ப, என்ன சலாம் ஆகுது? ஒரு சுனாமி வந்து அதுல உள்ள போய் கடல் உள்ளைக்கும் போய் திரும்ப பொழைச்சு வந்தா. அப்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அவ்வளவு பெரிய இன்சிடென்ட் ஏற்பட்டு அவங்க காப்பாற்றப்பட்ட போது அல்லாஹ் சொல்கிற வார்த்தை என்ன? சலாமுன் அலா நூஹின் ஃபில் ஆலமீன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள நெருப்பு குண்டத்துல தூக்கி போட்டப்ப அதனுடைய ஜூவால எந்த அளவுக்கு அடிச்சுதாமா, மேல பறவைகள் பறக்க முடியாது, பறந்தா கரிஞ்சு விழுந்துரும். அந்த அளவுக்கு வெப்பம், அந்த அளவுக்கு ஹீட்டு. ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உள்ள இருந்தாங்க. உள்ள இருந்தப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா காப்பாத்திட்டு சொல்றான், சலாமுன் அலா இப்ராஹிம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீது நம்முடைய சலாம் உண்டாகி இருந்தது, சலாம் இருந்தது. அந்த சலாம் இருந்ததனால தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த மோசமான நெருப்பு குண்டத்திலிருந்து காப்பாற்றப்பட்டாங்க. அவங்களுக்கு எந்த கஷ்டத்தையும் அந்த நெருப்பால கொடுக்க முடியல. மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், மிக மோசமான கொடூரமானவன் ஃபிரௌன். இந்த மோடிலாம் எந்த மூளைக்கு, இத மாதிரி 100 மோடிக்கு சமம் ஃபிரௌன். அவன்கிட்ட போய் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நேர்ல போய் பேசுங்க, நீ தப்புதானே பண்ற, நீ தப்புல இருக்கன்னு சொல்லுங்க தைரியமா அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாமே ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமே அல்லாஹ் அனுப்புனான். இவங்களும் தைரியமா போனாங்க. போய் அவன்கிட்ட அந்த தைரியத்தை வரவழைச்சு நினைச்சாங்க, பேசினாங்க. பொழைச்சு வந்ததே பெரிய பாடு. சும்மா பேச முடியுமா? நாளைக்கு ரைடு வந்துடும் நம்ம வீட்டுக்கு. எதுவுமே இல்லைன்னாலும் சரி, சும்மாவது வந்து அவன் கையில கொண்டு வர்றதையாவது வச்சுட்டு நீ தான் வச்சாரு பிடிச்சிட்டு போயிடுவான். நம்ம போய் எதிர்க்க முடியுமா? ஒரு எல்லா விதமான அதிகாரமும் இருக்கிற அதிகார வர்க்கத்தை ஒரு சாதாரண நிலையில இருக்கக்கூடிய ஒரு மனிதனால எதிர்க்க முடியுமா? எதிர்த்தாங்க மூசா அலைஹிஸ்ஸலாமும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமும். அப்படி எதிர்த்து ஃபிரௌனிடமிருந்து உயிரோட திரும்பி வந்தாங்க. திரும்பி வந்தப்ப அல்லாஹ் சொல்றான், சலாமுன் அலா மூசா வ ஹாரூன். மூசா அலைஹிஸ்ஸலாமும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சலாம் இருந்தது. இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா
ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களைப் போலவே உயிரோடு சொர்க்கத்துக்கு உயர்த்தினார். சலாமுன் அலா இல்யாசீன் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொன்னான். இப்படி நீங்க குர்ஆனை எடுத்து பார்த்தா எல்லா நிலைகளிலும் ஒரு பெருந்துயர், ஒரு பெரும் கஷ்டம், இதிலிருந்து நம்ம எப்படிதான் மீள போறோமோ என்று நினைச்சிருப்பாங்கல்ல. அப்படி நினைச்சிருந்தப்பெல்லாம் அந்த கஷ்டத்திலிருந்து அல்லாஹ் விடிவு காலத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்துட்டு, இந்த சந்தோஷம் எல்லாம் நம்முடைய சலாம் இருந்ததினால் கிடைத்தது என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்றான். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால இருக்கும்போது 13 ஆண்டு காலங்கள், 40 வயசுல நபித்துவம் கிடைச்ச காலத்திலிருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயத்தை மக்களிடத்தில் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. 13 ஆண்டு காலங்கள் மிகப்பெரிய தொல்லை, மிகப்பெரிய கஷ்டம். ஒரு கட்டத்தில் ஊர் ஒதுக்கி வைக்கப்படுறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஷோபா அபி தாலிப்ல தங்குறாங்க. தன்னுடைய வலதுகை இடதுகையாக இருந்த அபு தாலிப் அவர்களையும் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இருவரையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இழக்கிறாங்க. ஒரு வாரத்து இடைவெளிக்குள்ள 2 பேரும் மௌத்தாறாங்க. இப்படி கஷ்டமான ஒரு சூழ்நிலை, ஆதரவு தேடி நிம்மதி தேடி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃபுக்கு போவாங்க. தாயிஃப்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைத்ததற்கு நேர் மாற்றமா மிகப்பெரிய சிரமமும் மிகப்பெரிய கஷ்டத்தோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி வருவாங்க. அப்பதான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மேராஜ் என்கிற பயணத்தை கொடுக்கிறான். மேராஜ கூப்பிட்டு அல்லாஹ் என்ன கொடுத்தான் தெரியுமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு? அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபிய்யுன்னு சொன்னான். நபியே, உங்கள் மீது என்னுடைய சலாம் உண்டாகட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இவ்வளவு சிரமம், இவ்வளவு கஷ்டங்கள் ஏற்பட்ட நேரத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த கஷ்டத்தை எல்லாம் ஒண்ணுமில்லாம ஆக்கி ஒரு நிம்மதியை கொடுத்தப்ப அல்லாஹ் சொல்கிற வார்த்தை அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபிய்யு, நபியே உங்கள் மீது என்னுடைய சலாம் உண்டாகட்டுமாக. அப்ப குர்ஆனை நம்ம எடுத்து பார்த்தா சலாம் என்கிற வார்த்தைய அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எதெல்லாம் நடக்காது, நமக்கெல்லாம் இப்படி நடந்துருமா, நாமெல்லாம் இப்படித்தான் இருக்கணும், நமக்கு இதான் சிரமம், நம்ம எல்லாம் இதான் கஷ்டம் அப்படின்னு யாரெல்லாம் நினைச்சாங்களோ அதெல்லாம் மாற்ற முடியாதவைகளை எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மாற்றி விட்டு சொன்ன வார்த்தை சலாம். யோசிங்க, அப்போ இந்த நாள்ல இன்னைக்கு ஃபஜ்ருடைய நேரம் வரை அல்லாஹ்வுடைய சலாம் நமக்கு கிடைக்குதுன்னா என்ன மீனிங்? நமக்கு என்ன சிரமங்கள், என்ன கஷ்டங்கள், என்ன பிரச்சனைகள், நம்ம வெளியில யார்ட்டையாவது சொன்னா அவன் சொல்லுவான் இதெல்லாம் மீள்றதுக்கு வாய்ப்பே கிடையாது, அவ்வளவுதான், மௌத்தா போற வரைக்கும் இப்படியே தான் சிரமப்பட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான், கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான். அவன்கிட்ட காசை கொடுத்தோம், இத்தனை லட்சம் ரூபா வரல, இத்தனை கோடி ரூபா வரல, அவன்கிட்ட போய் கூட்டு முதல் வாயில போட்ட மாதிரி அது எங்க திரும்பி வரப்போகுது அப்படிதான் சொல்லுவாங்க. உலகமே சொல்லும் உங்களால மீள முடியாதுன்னு. உங்களுக்கு இருக்கிற நோய்க்கு எல்லா உயர்தரமான டாக்டர் சொல்லுவாரு இதுக்கெல்லாம் 1 வாரம் தாங்காது, 1 மாசம் தாங்காது, போய் சேர்ந்துருவீங்கன்னு சொல்லுவாங்க. உலகமே கைவிரிக்கும், உலகமே தன்னால முடியாதுன்னு சொல்லும். ஆனா அதை அல்லாஹ் முடித்து தருகிற விஷயம்தான் சலாம். அப்ப இன்னைக்கு அல்லாஹ்வுடைய சலாம் நமக்கு கிடைக்குதுன்னா என்ன மீனிங், என்ன அர்த்தம்? நாம அல்லாஹ்ட்ட எதையெல்லாம் உலகம் நம்மளை கைவிட்டுடுச்சோ, எந்தெந்த விஷயம் எல்லாம் நம்மளால இதை சாதிக்க முடியாது, இதெல்லாம் நமக்கு கிடைக்காது அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அதையெல்லாம் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டிய நாள் இந்த புனிதமான நாள். ஏன்னா இது அல்லாஹ்வுடைய சலாமுக்குரிய நாள். சலாம் என்றால் எல்லா விதமான முசீபத்துகளும் அகன்று, எல்லா விதமான மோசங்களும் அகன்று நிச்சயமாக சந்தோஷம் பிறக்கிற நாளாக சலாம், அல்லாஹ்வுடைய சலாம் கிடைக்கிற நாள் மாறுகிறது. அப்படின்னா இந்த புனிதமான லைலத்துல் கத்ருடைய இந்த நாள்ல நாம அல்லாஹ்விடத்தில் சலாம கேட்போம். அல்லாஹும்ம அன்தஸ் ஸலாம் வ மின்கஸ் ஸலாம் வ இலைக யர்ஜிஉஸ் ஸலாம் ஃபஹய்யினா ரப்பனா பிஸ்ஸலாம் வ அத்கில்னல் ஜன்னத தாரஸ் ஸலாம் கேட்பாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யா அல்லாஹ், நீதான் சலாம். அல்லாஹும்ம அன்தஸ் ஸலாம் வ மின்கஸ் ஸலாம், எனக்கு என்னென்ன சலாமத்து, என்னென்ன நிம்மதி கிடைக்கிறதோ அவை எல்லாமே உன்னிடமிருந்து தான் கிடைக்கணும், நீ தந்தாதான் உண்டு. கல்யாணம் முடிஞ்சா சலாமத்தா இருக்கலாம், நிம்மதியா இருக்கலாம்னா சொன்னாங்க, அதை நினைச்சுதான் கல்யாணம் முடிச்சேன். இல்லையா? இருக்குல்ல? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் நிம்மதியாக்கி தருவானாக. ஆனா அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இருந்தா அந்த ஆனாவுக்கு பதில் லைலத்துல் கத்ர்ல கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்ட்ட கையேந்தி அல்லாஹ் சலாமத்தாக்கி வைப்பேன், நீ இப்படி ஆகி போச்சே, ஒமின்க சலாம்
உன்கிட்ட இருந்தா சலாமத்து கிடைக்கணும், எப்படியாவது என் மனைவிய என் மேல அன்புள்ளவளா நீ மாத்தி கொடு அப்படின்னு கேட்க வேண்டிய நாள் இது. இலைக்க எரிஜிகு சலாம், உன் பக்கமே சலாம் எல்லாம் மீளும் ரப்பே. இப்படி ஒவ்வொன்னையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார். அதுகில் ஜன்னத தாரஸ்ஸலாம், நாளைக்கு மறுமையில கூட அஸ்ஸலாம் தாருஸ்ஸலாம் என்கிற சொர்க்கம் இருக்கிறது, அந்த சொர்க்கத்தில் எங்களை நுழைப்பாயாக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பார். அப்ப அந்த சலாமுக்குரிய நாள் எல்லா விதமான கஷ்டங்களும் பொசுங்கி போகக்கூடிய, எல்லா விதமான பாவங்களும் மீளக்கூடிய, எல்லா விதமான கஷ்டங்களும் இல்லாமல் போகக்கூடிய ஒரு புனிதமான நாளாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா லைலத்துல் கத்ர் என்கிற இந்த புனிதமான நாளை நமக்கு தந்திருக்கிறார். ஒரு நாள் ஒரு யுகத்துக்கு சமம் என்றால், ஒரு நாள் ஒரு நூற்றாண்டுக்கு சமம் என்றால் சும்மா வருவோமா? 83 மாதங்களை விட சிறந்தது அப்படின்னு சொன்னா சும்மாவா? 100 வருஷம் கிட்டத்தட்ட. ஒரே ஒரு நாளுடைய அமல் 100 வருஷம் அமல் செஞ்ச அமலுக்கு ஈடாகும் அப்படின்னு சொன்னா இதை நம்ம லேசா நினைக்க முடியுமா? வாழ்றது 100 வயசான்னு தெரியலையே. 4, 5 லைலத்துல் கத்ர் நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா 500 வருஷம் வாழ்ந்துட்டோம்னு அர்த்தம் தானே. அதனாலதான் முன்னால் வாழ்ந்த சமூகத்தவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நீண்ட நீண்ட வயசுகளை கொடுத்திருந்தான். சஹாபாக்கள் கேட்டாங்க, யார சொல்லலாம் 1000 வருஷம் வாழ்ந்திருக்கிறாங்க அவங்க எல்லாம், நீங்க என்னடான்னா 60க்கும் 70க்கும் மத்தியில தான் என்னுடைய உம்மத்தினுடைய வயசுன்னு சொல்றீங்களே, அவங்க 1000 வருஷம் செஞ்ச அமலுக்கு எங்க அமல் எங்க? நாங்க 50 வருஷத்துல செய்யற அமல் எங்க நாங்க எட்ட முடியும் அவங்கள சொர்க்கத்துல போய்? அப்படிங்கும் போதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் உங்களுக்கு லைலத்துல் கத்ர் என்கிற புனிதமான இரவை தந்திருக்கிறான். அந்த ஒரு இரவு நீங்கள் அமல் செய்தால் 100 ஆண்டு காலங்கள், 100 வருடங்கள் அமல் செய்த பாக்கியத்தை உங்களால் பெற முடியும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன புனிதமான இரவு இந்த லைலத்துல் கத்ர் என்கிற மகத்தான இரவு. இதில் எந்த அளவு நம்மளால் அதிகம் அமல் செய்ய முடியுமோ அந்த அளவு அதிகமாக நாம் அமல் செய்து அல்லாஹ்வுடைய அருளை பெற வேண்டும்.